ஹாய் ஆல். இன்னைக்கு ஒரு எஸ்சிஓ பொசிஷனுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சிஓ டாஸ்க் அசைன்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதை எப்படி எஃபெக்டிவா பண்றது அப்படின்றத நான் லைவா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த அந்த டாஸ்க்கை நான் என்னோட கூகுள் டாக்குமெண்ட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்க ஆடிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டோட லிங்கை காப்பி பண்ணிட்டு நான் ChatGPT கிட்ட அந்த வெப்சைட் பத்தின ஒரு ஓவர் வியூ கேட்கணும். ஸோ அப்பதான் இவங்க என்ன மாதிரியான பிசினஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னோட வெப்சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா கிரையோட்டோஸ். இவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட வெப்சைட். இவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனிஸ்ல இருக்கிற மெஷின்ஸ், அசெட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்கும் மேனேஜ் பண்ற ஒரு இது ஒரு சாஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அப்புறம் இவங்க எந்த லொகேஷனை டார்கெட் பண்றாங்க, இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றதையும் நீங்க ChatGPT கிட்டே கேட்டுடலாம். ஸோ என்னோட வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா குளோபலைஸ்டர் டார்கெட் பண்றாங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியுமே எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் தான். ஸோ இது கம்ப்ளீட்லி B2B சர்வீஸ். இப்போ இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டா ஆடிட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த வெப்சைட்டோட URL காப்பி பண்ணிட்டு ஸ்க்ரீமிங் ஃப்ராக்ல நீங்க ஒரு ஆடிட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஸ்க்ரீமிங் ஃப்ராக் என்னோட சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஓபன் பண்ணிட்டு என்னோட வெப்சைட் URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மீன்வைல் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு வெப்சைட் ஆடிட் அப்படின்னு போட்டீங்கன்னா ஸ்பான்சர்ட் ரிசல்ட்டுக்கு கீழே ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். வெப்சைட் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு சைட். அதுலயும் போய் உங்களோட வெப்சைட் URL பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டு டூலையும் வச்சுதான் நம்ம ஒரு ஆடிட் கொடுக்க போறோம் அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப உங்களோட டாஸ்க் பேஜுக்கு வாங்க. அங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. எனக்கு ஆன் பேஜ் ஆடிட் சொல்லிருக்காங்க. சோ ஆன் பேஜ்ல என்னென்ன இஷ்யூ இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் ஸ்பாட் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். SEO ஆப்டிமைசர்ல எனக்கு இப்போ ஆடிட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நீங்க ஆன் பேஜ் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எங்கெங்க மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு டேட்டா காட்டும். இப்போ லைவா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க டைட்டில் டேக் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு காட்டுது. அது எந்த URLல இருக்குன்றதே காட்டும். ஐ மீன் இந்த டைட்டில் இந்த பேஜ்ல. அடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் டிக் இருக்கும். சப்போஸ் அது ரெட் கலர்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா ஆடிட் பண்றீங்க. ஸோ எங்கெங்க மிஸ்ஸஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இமேஜ்ல நிறைய இடத்துல ஆல்ட் அட்ரிபியூட்ஸ் இல்ல அப்படின்றத இஷ்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கு. அப்புறம் சில URLs வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இல்லன்ற மாதிரி காட்டுது. ஐ மீன் ஈஸியா ரீட் பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி காட்டுது. அடுத்து டெக்னிக்கல் இஷ்யூ காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பேஜுக்குரியதை மட்டும் பார்ப்போம். இப்போ 3 எரர் சொல்லியிருக்கேன். அந்த 3 எரரையுமே நீங்க காப்பி பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட இதுல ஆன் பேஜ் ஆடிட்னு போட்டு நான் என்னென்ன இஷ்யூ எல்லாம் கண்டுபிடிச்சனோ அது எல்லாத்தையும் இங்க நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீமிங் ஃப்ராக் போயிட்டு நீங்க ஆடிட் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கிரால் 100% அப்படின்னு காட்டும். அது முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இஷ்யூன்ற ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாமே டைரக்டா எங்கெங்க இஷ்யூ இருக்கு அப்படின்றத ஸ்பாட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இதுல ஆன் பேஜ், டெக்னிக்கல் எல்லாமே மிக்சடா இருக்கும். ஸோ நீங்க இதை எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கெனானிக்கல் இஷ்யூ இருக்கு. ஸோ அந்த கெனானிக்கல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 2 URL காட்டும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த URL இஷ்யூ இருக்குன்னு காட்டும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரிஜினல் URLும் அந்த டூப்ளிகேட் URLும் என்னன்றதை காட்டும். ஸோ இதை நீங்க காப்பி பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜோட டைட்டில் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, இல்ல பேஜோட டைட்டில் ரொம்ப லென்த்தியா இருக்கு, இல்ல எந்த பேஜுக்குமே கெனானிக்கல் டேக் இல்ல, ஐ மீன் எந்த பேஜுக்கு கெனானிக்கல் டேக் மிஸ் ஆகுது, அப்புறம் இமேஜோட சைஸ் இங்க கொடுக்கல, அப்புறம் H2s வந்துட்டு இவங்க மல்டிபிள் டைம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது சேம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது ரிப்பீட் ஆகாத மாதிரி நம்ம கொடுக்கணும். சோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கான ரீசனையும் அது எந்த URLல இஷ்யூ கண்டுபிடிச்சீங்க அப்படின்றதையும் நீங்க டாக்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட டாஸ்க்ல ஒரு ஆன்சைட் ஆடிட் ஒரு 5 பாட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னா டைட்டில் டேக் லென்த்தியா இருக்கிறது, அது எந்த URLல இருக்கு, அடுத்து H2 வந்துட்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க, அது எங்கெங்க டூப்ளிகேட் ஆயிருக்குன்ற ஒரு டேட்டா, அப்புறம் இமேஜ்க்கு நிறைய ஆல்ட் அட்ரிபியூட்ஸ் இல்ல, ஸோ அது வந்து எவ்வளோ இதுக்கு மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ. கீவேர்ட் கேனிபலைசேஷன் அப்படின்னா மல்டிபிள் பேஜஸ்க்கு ரெலவெண்டான கீவேர்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வரும். அது எங்க எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நான் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கான்டென்ட் ஹையரார்கி, அதாவது இவங்க H3 நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து H2 ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும், அதுக்குள்ள கீவேர்டும் ஆட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்கீமா மார்க்கெட்ல சில மிஸ்ஸஸ் இருந்தது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ChatGPTலயும் ஒரு சில ஆடிட் கேட்டிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஆன் பேஜ் ஆடிட் வேணும், ஸோ
ஸோ இந்த வெப்சைட்டுக்கு எனக்கு ஆடிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு டேட்டா வேணும்னு. ஸோ அதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு சில ஸ்கீமா மிஸ் ஆயிருந்தது, ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கெனானிக்கல் டேக் எந்த யூஆர்எல் இஷ்யூ இருக்கு அப்படின்றதையும் நான் ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா இதுதான் ஆன் பேஜ் ஆடிட். செகண்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆடிட். டெக்னிக்கல் ஆடிட்க்கும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் லிங்கிங். இன்டர்னல் லிங்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ ஆர்ஃபன் பேஜஸ் இருக்கா இல்ல ஆங்கர் டெக்ஸ்ட் மிஸ் ஆகுதா, இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீமிங் ஃப்ராக்ல இருந்து எடுத்தேன். ஸ்க்ரீமிங் ஃப்ராக்லேயே உங்களுக்கு தெரியும், எங்க இன்டர்னல் லிங்க் வித் நோ ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எதுக்கெல்லாம் ஆங்கர் டெக்ஸ்ட் இல்லை அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டை காட்டும். அதை நான் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் வெப் விட்டல்ஸ், அதாவது என்னோட பேஜ் ஸ்பீட் இன்சைட்ல ஒரு ஓவரால் ஸ்கோர் காட்டி இருந்திருக்கு. ஸோ அதை ஸ்பாட் பண்ணி அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா அட்டாச் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்கேன். அடுத்து கிராலபிலிட்டி இஷ்யூ. இது வந்துட்டு நம்மளால கூகுள் சர்ச் கன்சோல் இல்லாததுனால நம்மளால டைரக்டா பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ChatGPT கிட்ட கொடுத்துட்டு இதுல ஏதாவது கிராலபிலிட்டி இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். அதை சொல்லியிருந்தது. இன்டர்னல் லிங்க் சப்போஸ் வீக்கா இருந்தது அப்படின்னா கிராலிங் இஷ்யூ கண்டிப்பா வரும். ஸோ அதுவும் இஷ்யூவும் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்எம்எல் சைட் மேப். எக்ஸ்எம்எல் சைட் மேப் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்எம்எல் சைட் மேப் எப்படி செக் பண்ண அப்படின்னா வெப்சைட்டோட யூஆர்எல் போட்டுட்டு சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்றத போட்டேன்னா இவங்க என்னென்ன சைட் மேப் சப்மிட் பண்ணியிருக்காங்க, கரெக்டா பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாவது மிஸ்ஸஸ் இருக்கா இல்லை அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஆடிட் நீங்க பண்ண முடியும். ஸோ என்னோடதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, அப்புறம் லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டேட் வந்து அப்டேட் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க 2 to 3 years முன்னாடி அப்டேட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அப்டேட்டடா இருக்கணுன்றதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் ஆப்டிமைசேஷன். சில யூஆர்எல் நான் வெப்சைட்ல போயிட்டு டைரக்டா செக் பண்ணப்போ தெரிஞ்சது அதுல வந்து ப்ராப்பரான கீவேர்டு இல்லை அப்படின்றது. யூஆர்எல்ல கீவேர்டுன்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கீவேர்டு ரெலவெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரீமிங் ஃப்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க யூஆர்எல் வந்து 115 கேரக்டர்ஸ் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த யூஆர்எல் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு கேரக்டர்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி நான் அங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்னிக்கல் ஆடிட் இவ்வளோதான். நீங்க ஸ்க்ரீமிங் ஃப்ராக் பார்த்து பண்ணலாம், இல்லை அப்படின்னா ChatGPT கிட்ட கொடுத்துட்டு என்ன மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்றதை கேட்கலாம். அப்புறம் பேஜ் ஸ்பீட் இன்சைட் அந்த டூலை யூஸ் பண்ணியும் நீங்க எங்கெங்க இஷ்யூ இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ். அதாவது இந்த வெப்சைட்டோட காம்படிட்டர் யாரு, அவங்க என்ன நல்லா பண்ணியிருக்காங்க, நம்மளால என்ன நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஆஸ் யூஷுவல் ChatGPT அண்ட் Perplexity கிட்ட கேட்டு இவங்களோட காம்படிட்டர்ஸ் யாரு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்க என்ன பெட்டரா பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டா இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ரேங்கிங் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் எந்த விஷயத்த நம்ம பெட்டரா பண்ணோம் அப்படின்னா SEOல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் லேண்டிங் பேஜ்க்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு ஒரு கண்டென்ட் கிளஸ்டர் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் GEO ஸ்ட்ராட்டஜியும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி என்னென்ன மாதிரி யூஸ் கேஸ்லாம் இங்க கொடுக்கலான்றத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இந்த AEO GEO பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி சில கிரைட்டீரியாஸ் இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அவங்க AEO ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் SEMrush டூல் யூஸ் பண்ணி அவங்களோட AE விசிபிலிட்டி எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன டேட்டா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ChatGPT கிட்ட போயிட்டு இதுக்கு ஓவரால் ஸ்கோர் கேட்டிருக்கேன். ஓவரால் ஸ்கோர் கேட்குறேன் அப்படின்னா அவங்க எங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேட்டாவையும் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் எனக்கு கரெக்டா தப்பா பண்ணிட்டேனான்னு தெரியாது, பட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கான்றத நீங்க ChatGPT கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணிட்டு இங்க மறக்காம ஷேர்ல டாக் வித் எவ்ரிஒன் ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ChatGPTயால அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும். அதை நான் இங்க அட்டாச் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்கோர் கூட நான் எங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா ChatGPT உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி அகைன் ரீஆப்டிமைஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கும் இன்னும் பெட்டர் ஐடியாஸ் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஜெனக்ஷர் லேர்னிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.